நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து நீர்கொழும்பு பீச் ரோட்டில் இருக்கிற ஜெட்விங் சி என்ற ஹோட்டலில் நிற்கிறோம். இதுதான் நீர்கொழும்பு ஜெட்விங் சி. இது வந்து நீர்கொழும்பு பீச் ரோட்டில் இருக்குது. பீச் ரோட்டூடாக பயணித்த பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதே ரோட்டில் ஜெட்விங்கோட இன்னும் 2 ஹோட்டல்ஸ் இருக்குது. இது நாங்கள் செலக்ட் பண்ணது ஜெட்விங் சி பீச்சோட கொஞ்சம் கிராண்டாக பெருசாக இருக்கும் அளவில், ஆனால் உயரமாக இருக்காது. நாங்கள் வந்து சேர கிட்டத்தட்ட பின்னிறம் ஆகிட்டுது. செக்இன் பண்ணிவிட்டு 3 ரூம் புக் பண்ணியிருந்தோம். 2 ஃபேமிலி அதோட ஃப்ரெண்ட் நானும் காண்டிவரம் சேர்ந்துருக்கிறதுக்கு ஒரு ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். இப்போ எங்கட கீயை பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம். இது மேல் மாடி கீழ் மாடி ஆக ஒரு மாடி கொண்ட கட்டடம் தான் இந்த ஜெட்விங் சி என்றது. ஒரு சைடில் இருக்கிறது இப்படி அமைப்பு. நாங்கள் போகிறது மேல் மாடியில். அதே நேரத்தில் இது இடப்பக்கம் இருக்கிற கட்டடம் வலப்பக்கம் கொஞ்சம் மாடிகள் கூட இருக்குது. ஆனாலும் இவங்களோட இந்த கட்டட வேலைப்பாடுகள் வந்து ஒரு கிராண்டாக மற்ற ஹோட்டல்ஸோட ஒப்படைக்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் இதை புக் பண்ணதுக்கான காரணம் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வாரார், தக்ஷன் துபாயிலேருந்து வாரார், ஃபேமிலியோடு வாரார். அப்போ அவரை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு இரவு ஒருக்கா நின்றுட்டு நாங்கள் மார்னிங் விளைக்கிடுவோம்ண்டு தான் இந்த இடத்த புக் பண்ணது. இந்த இடத்த புக் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவருக்கு சில பாயிண்ட்ஸ் இருந்தது அவர் செய்த இடத்தால். அப்போ ஏதாவது ஹோட்டல் புக் பண்ணலாம் என்ற ரீதியில் தான் நாங்கள் இந்த இடத்த புக் பண்ணினது. எங்களோட ரூம் 230 அப்படின்னு. 2 சிங்கிள் பெட்டை சேர்த்துருக்கு. பாத்ரூமுக்கும் ரூமுக்கும் இடையில் ஒரு பெரிய கண்ணாடி. அந்த கண்ணாடி வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல, அட இப்படியே ஓப்பனாக தான் இருக்க போதான்ட்டு இன்னொரு குழப்பத்தோடையே உள்ளுக்கு போய் பார்த்தா உள்ளுக்கு கேட்டின்னு இருக்கு. நல்லா தான் இருக்கு. அங்கே பீச், இங்கே ஸ்விம்மிங் பூல். நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து ஹோட்டல், ஸ்விம்மிங் பூல் தெரியுது. அப்படியே பீச், ஒரு நல்ல இயற்கையான ஒரு இடம். இப்போ நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் குளித்து முடிஞ்சுது. நான் ஸ்விம்மிங் பூல் போகும்போது ஃபோன் கொண்டு போகலை, அதால் அந்த விஷுவல் இந்த வீடியோவில் இல்லை. இப்போ நாங்கள் நைட் சாப்பிட போகிறோம். இரவு 10 மணிக்கு தான் ஃப்ளைட் வரும். அப்போ ஃப்ளைட் இன்னும் வராதபடியாக நாங்கள் ஃப்ரெண்ட் வர முதலே சாப்பிட ஆயத்தமாயாச்சு. இப்படியான ஹோட்டல்ஸில் அதிக அளவில் நாங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை தான் காணக்கூடியதாக இருக்குது. நண்பர் பிரதீப், அவற்ற குடும்பம், அவற்ற மாமா வந்திருக்கிறார். நான் காண்டிபன் 3 இருந்தால் நண்பர் தக்ஷனை வரவேற்க போய் நிற்கிறோம். இரவு நேரம் இந்த பீச் சைட் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது.
நாங்கள் இந்த ஹோட்டல் புக் பண்ணிக்க ஃபுட் எதுவுமே சேர்த்து புக் பண்ணல. பிரேக்ஃபாஸ்ட்டோ அல்லது டின்னரோ, தனியாக போர்டிங் மட்டும்தான். ஃபுட் எதுவும் நாங்கள் எடுக்கலை, ஃபுல் போர்டு எடுக்கலை. ஆனால் இப்போ இதில் இருக்க செட்டப் வந்து இவங்களோட நைட் போர்டிங் ஃபுட்டும் சேர்த்து ஆர்டர் பண்ண இருக்கக்கூடிய ஆக்கள் புஃபே இருக்குது, அதில் சாப்பிட்டு கொள்ளலாம். அப்படி இல்லாட்டியும் புஃபே பே பண்ணணும். நான் இதில் ஹோட்டல் ரூம் காசுலேருந்து புஃபே காசு வரைக்கும் காசை பற்றி நான் இந்த வீடியோவில் கதைக்கவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது ரூமும் அதே நேரத்தில் சாப்பாடுகளும். அது எங்களுக்கு லோக்கலுக்கு இதே ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரைஸ் தான், ஆக கூடன்னு சொல்லலாம். அது